சொல்லு, யாருக்கும் அஞ்சாது, அன்போட சொல்லு. அல்லாஹ் ஆனந்தம் அடைகிறான். நீ சொல்லக்கூடிய ஒவ்வொரு நேரமும் என் ரப்பு ஆசைப்படுறான் உன்னைய பார்த்து. அப்புறம் ஏன் சொல்றதுல கஞ்ச? மாடாக்குல ஒரு கூடையில அவங்க அம்மாவை மாட்டி வச்சிருக்கிறார். எதுல இருக்கிறாரு? அவ்வளவு வயசாகி கூணி குறுகி போயிட்டாங்க, அதுல மாட்டி வச்சிருக்கிறாரு. எடுத்துட்டு வந்து அதை கொஞ்சோண்டு போட்டு சூப்பாக்கி சோற குழப்பி என்ன செய்யறாரு? தாய்க்கு என்னங்க செய்யறாரு? என்னைக்காவது இன்னைக்கு தாயெல்லாம் இருக்கிறவங்க ஊட்டி விட்டோமா? பை ஒண்ணு சொல்றேன், நல்லா விளங்கிக்குங்க. இந்த நேரத்தில் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅது, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வ பில் வாலிதைனி இஹ்சானா. இம்மா யப்லுகன்னகல் கிபரு இன்தஹுமா அவ் கிலாஹுமா ஃபலா தகுல் லஹுமா உஃபி வலா தன்ஹர்ஹுமா வகுல் லஹுமா கௌலன் கரீமா. கால நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரிதர் ரப்பி ஃபீ ரிதல் வாலிதி வ சக்துர் ரப்பி ஃபீ சக்தில் வாலிதி அவ் கமா கால அலைஹி ஸலாத்து வஸலாம். புகழும் புகழ்ச்சியும் வல்லோன் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாங்க. அவனுடைய அன்பும் அருளும் எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய குடும்பத்தார்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய கிருபையால் எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஜயம் தந்த இந்த மாதத்தில் உலகெங்கிலும் நாடெங்கிலும் எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஆங்காங்கே வரலாறு சரித்திரங்களையும் சரி, புகழ் பாடல்களையும் சரி, ஸலவாத் மஜ்லிஸ்களும் சரி நடந்தேறிக் கொண்டே இருந்து கொண்டிருக்கிறது. ஆக அன்பு தாய்மார்களே, சகோதரிகளே, எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசப்பட்டு நாம் எல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அல்லாஹு தஆலா இது போன்ற ஒரு சந்தர்ப்பத்தை எங்கள் உயிர் உள்ளவரை மீண்டும் மீண்டும் அல்லாஹ் ஏற்படுத்தி கொண்டே தருவானாக. இந்த மஜ்லிஸின் பரக்கத்தால் உலகெங்கிலும் நாடெங்கிலும் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய எங்களது சகோதர சகோதரிகளுக்கு அல்லாஹ் பரிபூர்ண ஆரோக்கியத்தை, சுகத்தை நசீபாக்குவானாக. யாரெல்லாம் மஜ்லிஸில் இந்த மஹல்லாவின் சுற்று வட்டாரத்தில் சொல்ல முடியாத வேதனைகளில், நோய் நொடிகளில் இருக்கிறார்களோ, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எல்லோருக்கும் பரிபூர்ண ஆரோக்கியத்தை நசீபாக்கி தருவானாக. பலஸ்தீனில் வாடக்கூடிய எங்கள் சொந்தங்களுக்கு அல்லாஹ் சகலவிதமான பரக்காத்துகளையும் சகலவிதமான பாதுகாப்புகளையும் மறைமுகமான முறையில் உதவி செய்தருள் புரிவானாக. இன்னும் எங்களுக்கு உண்மையான நேசம் கொள்ளக்கூடியவர்களாக அல்லாஹ் எங்களை ஆக்கி அருள் புரிவானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டு என்னென்ன செய்தியெல்லாம் நாங்கள் கேட்போமோ, வெறுமனை அல்லாஹ் கேட்பவர்களாக மட்டும் எங்களை ஆக்கிவிடாதே. எங்கள் வாழ்வில் அவர்களை அறிந்து ஒவ்வொரு விஷயங்களையும், ஒவ்வொரு சுன்னத்துகளையும் அமல் செய்யக்கூடிய ஆண்களாகவும் பெண்களாகவும் அல்லாஹ் எங்களை ஆக்கி தருவானாக. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையில் பெற்றோர்களும் பெருமிதமும் கடமையும் என்ற தலைப்பு ஹஜரத் அவங்க கொடுத்திருக்கிறாங்க. ஹஜரத்துகளுக்கு முன்னாடி நாங்கள் பேசுறது, நாங்கெல்லாம் சின்ன பிள்ளைங்க இருந்தாலும் பெரியவங்களுடைய அந்தஸ்துல இருக்கிறாங்க. எங்களை எல்லாம் பேச வச்சு பார்க்கணும்னு ஹஜரத் ஆசைப்படுறாங்க. அந்த அடிப்படையில் எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. உங்களை முன்னாடி நாங்கள் இங்க வந்து உட்கார்ந்துட்டோம். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை. உலகத்தினுடைய முழு மனித சஞ்சாலமும் இந்த வையகத்திற்கு வருவதற்கு காரண கர்த்தாவாக அல்லாஹு தஆலா தாய் தந்தைகளை தேர்ந்தெடுத்தான். தாய் தந்தைகள் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான்? தேர்ந்தெடுத்திருக்கிறான். அப்படி இல்லாம நம்ம அதையே முடிவாகவும் செஞ்சுக்கிற முடியாது.
ஆனா சிலர்கள் அல்லாஹ் தஆலா தன்னுடைய வல்லமைகளை வெளிப்படுத்தி இருவர்களும் இல்லாமலும் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். दोनों भी नहीं, माँ भी नहीं, बाप भी नहीं, आदम आ गए. ஆதம் கைசா ஆக ஆதமுடைய அத்தாவும் இல்லை அம்மாவும் இல்லை, வந்துட்டாங்க. அல்லாஹ் பத்தாக்கா அல்லாஹ் காமிக்கிறான் எனக்கு இதுவும் சாத்தியம்ங்கிறான். தந்தை இல்லாம ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு வந்தான், என்னால இதுவும் முடியும். ஏபி மேர சாத் ஹோ சக்தா, இதுவும் என்னால முடியும்பா அப்படின்னு எல்லா விஷயங்களையும் காமித்த பிறகு அல்லாஹ் தாய் தந்தைகளை இந்த உலகத்திற்கு ஒரு காரணகர்த்தாவாக ஆக்கினார். இதுல எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றோர்களை குறித்து என்ன வழிகாட்டுகள் நமக்கு கொடுக்கிறார்கள் என்ற ஒரு சில விஷயங்களை நாம் இந்த மஜ்லிஸில் தெரிந்து கொள்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், பிறப்பதற்கு முன்பதாக அன்னலாருடைய தந்தை அல்லாஹ்விடம் சென்றடைந்தார்கள். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தாய்மார்களுக்கு பயான் செய்யறது பாய்மார்களுக்கு கொஞ்சம் சிரமம் தான். ஏன்னா तुम्हें हजरत उन्हें बात करना सोचना, हमें बात कर लो रहेंगे, नांगे பேசிக்கிட்டே தான் இருப்போம், நீங்க பேசிக்கிட்டே இருங்க. हमें भी बात करेंगे, तुम्हें भी बात करो, நாங்களும் பேசுவோம் நீங்களும் பேசுவோம், யார் ஜெயிக்கிறான்னு பார்ப்போம். இப்படி சில பயான் மஜ்லிஸ்கள் நடக்கும். அதனால கோச்சுக்கிற வேண்டாம். உங்களுடைய துவாவெல்லாம் எதிர்பார்த்து நான் சொல்றேன். கொஞ்ச நேரமாவது என் கூட பயணம் வாங்க. இப்ப என்ன சொன்னேன்னு நான் மறந்துடுவேன். என்னுடைய பெரிய மிஸ்டேக் அதுதான், நான் என்ன பேசிட்டீங்கன்னு மறந்துடுவேன். அதனால நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் நல்லா இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதற்கு முன்னதாகவே அல்லாஹ் யாரை அழைச்சு கொண்டான்? தந்தையை அழைச்சுக்கிட்டான். சிறு வயதுல வளர்ந்து வராங்க, ஏறத்தாழ 6 வயதுகள் கடந்துச்சு. ஆமினா அம்மையார் அவங்களையும் அழைச்சு கொண்டார். அல்லாஹ் அக்பர். நினைச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு சிரமம், எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டம். வளரும் பருவத்தில் எங்கள் அல்லாஹ்ருக்கு அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை. दोनों भी नहीं, दोनों का साया भी नहीं. अल्लाह उठा दिया, உடனே எடுத்துட்டான் அல்லாஹ் கொஞ்ச காலத்துல. இருந்தாலும் தாய் தந்தைகளுடைய கடமைகளை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறான். தாயிடம் எப்படி நீ நடந்து கொள்ள வேண்டும், தந்தையிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், முழு விஷயத்திற்கும் சாராம்சமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து வைத்தாங்க. உன்னுடைய சொர்க்கமும் நரகமும் தாய் தந்தை தான். आप जन्नत को जाना चाहते हैं, जहन्नम को जाना चाहते हैं, आपके माँ बाप के पास है. उन ताई தந்தையிட்ட இருக்கு. நீ சொர்க்கம் போகணுமா, நீ சொர்க்கவாதியா நரகவாதியா, वो अटल फैसला माँ बाप के पास है. தாய் தந்தையிட்ட இருக்குன்னு சொன்னாங்க. சுருக்கமா முடிஞ்சு போச்சு. நீ எவ்வளவு நேரம் பேசினாலும் முடிஞ்சு போச்சு. இதான் பயான். விளங்கிருச்சுங்களா? அப்போ நம்மளுடைய நம்ம சொர்க்கவாசிகளாக ஆகணும் அப்படின்னு சொல்றதும் நரகவாசிகளாக முடிவாகிறதும் தாய் தந்தைகளுடைய துவாவுல தான் இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயினுடைய விஷயத்தை குறித்து அம்மை ஹலீமா அம்மையாரை வச்சு எல்லா தாய்மார்கள்ட்ட நீங்க எப்படி நடக்கணும், உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள வச்சு எப்படி தாய்மார்கள்ட்ட எல்லாம் நடக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லி காமிக்கிறான். உம்மு ஐமன் கோன் ஹே? உம்மு ஐமன் யாரு? இவங்க தான் வளர்த்து இருக்கிறாங்க, வளர்ப்பு தாய். சிறு பிராயத்துல யாரு இவங்க? உம்மு ஐமன். வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் உங்க பேரை மறந்துருங்க, உம்மு ஐமன் பேரை ஞாபகம் வைங்க. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உம்மு ஐமனை வளர்த்தெடுத்த ஒரு பாக்கியம் உம்மு ஐமனுக்கு உண்டு. எழுந்து செல்லும் போது உம்மு ஐமன் பேரோடு ஞாபகமா போங்க. இது என் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வளர்த்த தாயுடைய பெயர். பாலூட்டிய தாய் ஹலீமா. இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க, நமக்கு சுருக்கமா ஹலீமா அம்மையார் தான் பாலூட்டிய தாய். பாக்கியம் தாய்மார்களே. இப்ப நீங்க கதறி கதறி ரப்பிட்ட வடிக்கலாம் கண்ணீர். அல்லாஹ் எனக்கு அந்த பாக்கியம் கொடுக்கலையே, நான் பெத்த பிள்ளைக்கெல்லாம் பால் ஊட்டுறேன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பால் கொடுக்கும் பாக்கியம் ஹலீமாவுக்கு சொந்தமாக்குனான் அல்லாஹ். உனக்கு கொடுக்கலையே. இப்ப நினைச்சு பார், ஏக்கத்தில் வா, இப்போது ஸலவாத்து சொல். அல்லாஹ் அக்பர். உனக்கு கிடைத்த ஒரே பாக்கியம் உன் குழந்தைகளுக்கு பாலூட்டும் போது ஸலவாத்துடன் ஓட்டு. நாங்க பிள்ளைங்களுக்கு பால் கொடுப்போம், நம்ம பிள்ளைங்களுக்கு பால் கொடுப்போம், அப்போ எதோட பால் ஊட்டுவோம்? ஸலவாத் போல்கர் அல்லாஹ் அக்பர். हलीमा को जो मकाम मिला इंशाअल्लाह अल्लाह हमको भी वो मकाम देगा. ஆனா வரணுமே, பால் ஊட்டுற நேரத்தில் சிலையை காணோம்,
அல்லாஹ் அக்பர். என்னென்ன ஒழுக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கு, சப் கும் ஹோ கயா, எல்லாம் காண அடிச்சிட்டோம். ஆனா என் பேர் என்ன, ஃபாத்திமா, கத்தீஜா, ஆயிஷா, ஹம் கைசா தூத் பிலாங்க, நான் எப்படி பால் ஊட்டுறேன்? அல்லாஹ் அக்பர். இஸ்லாம் சொல்ற மாதிரி பால் ஊட்டுவேனா? அப்படி நாம ஒழுங்கான முறையில ஊட்டி இருந்தா அந்த குழந்தை வளரும் பொழுது, தவழும் பொழுது உண்மையான இஸ்லாமிய வளர்ப்போடு வளர்ந்திருப்பான் அல்லவா? அன்பு தாய்மார்களே, சகோதரிகளே, கொஞ்சம் உள்வாங்குங்கள், கவலையை சுமங்கள். எங்கள் குழந்தையை நாங்கள் வளர்க்கும் இடம் உங்கள் மடிகள் தான். நபிமார்களாக உருவாக்குவதும், எல்லா நபிமார்களும் வந்தது தாய்மார்களால் வந்தார்கள். எல்லா வலிமார்களும் உருவானது தாய்மார்களால் உருவானார்கள். எந்த பாய்மாரும் தாய் நபிமார்களை கொண்டு வரல, எந்த பாய்மார்களும் வலிமார்களை கொண்டு வரல. வலிமார்களை தாய் நபிமார்களை சுமந்தது தாய்மார்கள் தான், வலிமார்களை சுமந்தது நீங்க தான். சாலிஹீன்களை உருவாக்குவது எல்லாம் அல்லாஹ் உங்க கையில கொடுத்திருக்கிறான். ஆக அல்லாஹுடைய பெரிய பாக்கியம். உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா, ஹலீமத்து சாதியா இருவர்களும் இது அல்லாம மற்றவர்களும் பெருமானாருடைய தாயுடைய அந்தஸ்தை அடைவார்கள். அந்த அடிப்படையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாய்க்கு கொடுக்கக்கூடிய கண்ணியம், பெருமதிப்பு என்ன? பெருமானார் கொடுத்த பெருமதிப்பு பெற்றோர்களுக்கு நம்மளும் கொடுப்போம் இன்ஷா அல்லாஹ். வெறுமனே சொல்லுவோம் இருக்கிறீங்களா? நீங்க கொடுத்து பாருங்க என்ன நடக்கும். இங்க என்ன நடந்துச்சு, அங்க என்ன நடக்குது பாருங்க. அல்லாஹ் அக்பர். ஹலீமத்து சாதியா வயசான நிலையில போயிட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையோடு உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. தூரத்துல இருந்து பார்த்தா एक बूढ़ी औरत आ रही है, வயசான கிழவி அம்மா வர்றாங்க. இத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டாங்க. देख लिया, फौरन देख लिया, अपने जगह से अपने मकाम से उठकर जाए, தன்னுடைய இடத்தை விட்டு அந்த அந்தஸ்தை விட்டு எழுந்து போனாங்க. ரொம்ப தூரம் போனாங்க. சபையோர்களுடைய பார்வையெல்லாம் திரும்பிருச்சு. கோன் ஆரகை, கோன் ஆரகை, யார் வர்றா, யார் வர்றா? வேகமா போனா வயசான கிழவி அம்மா, வயசான பூடி அம்மாவோட क्या हुजूर इतना இவ்வளவு வேகமா போறாங்க? கையை பிடிச்சு கூட்டிட்டு வந்தாங்க. கையை பிடிச்சு, அம்மாக்கள் தான் பிள்ளைங்களை கையை பிடிச்சு கூட்டிட்டு வந்தோம். எந்த பிள்ளை அம்மாவுடைய கையை பிடிச்சு கூட்டிட்டு வந்துருச்சு? அல்லாஹ் அடுத்த ஜெனரேஷனாவது நசீபாக்குவானா? தாயின் கையை பிடிச்சு கூட்டிட்டு வாங்க. உங்களை ஒரு காலம் கை பிடித்தார்கள், இப்ப கையை பிடிச்சு கூட்டிட்டு வந்தாங்க. அல்லாஹ் அக்பர். தன் மேனியில் இருந்த அந்த போர்வை எடுத்து கீழே விரிக்கிறாங்க. யாருடைய மேனியில இருந்த போர்வை? சர்க்காரே ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மேனியில் இருந்து அந்த போர்வை. எல்லா சஹாபாக்களும் சரி, அது எங்களுக்கு கிடைச்சிராதா, முஜே ஹுசூர் நஹி தேंगे, எனக்கு கொடுத்திருந்தா நல்லா இருக்குமே அந்த போர்வை. இன்னைக்கு அந்த போர்வை கீழே இறங்குது, விரிக்கப்படுது. ஹலீமத்து சாதியா ஆகே ஃபௌரன் முஸ்மே பிட்டாயா, உடனே அதுல உட்கார வச்சாங்க. எவ்வளவு கண்ணியம் கொடுத்தார்கள் எங்கள் நாயகம். தாய்மார்களே, உங்கள் தாய்களை நீங்கள் மதிக்க பழகுங்கள். எவ்வளவு கண்ணியம் கொடுத்தாங்க. பக்கத்துல உட்கார்ந்து பேசினாங்க. கொஞ்ச நேரம் பேச்சுவார்த்தைகள் முடிந்தன. பேச்சுவார்த்தை முடிஞ்ச பிறகு ஹலீமத்து சாதியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள எங்க வரைக்கும் போக முடியுமோ அங்க வரைக்கும் போய் அனுப்புவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? வாங்க கூட போலாம். ஹலீமத்து சாதியா கையை பிடிச்சிட்டாங்க. கூட்டிக்கிட்டே கடைசி வரைக்கும் கொண்டு போய் விட்டுட்டு வந்தாங்க. இன்னைக்கு நாமெல்லாம் என்ன செய்யறோம்? என்ன சாப்பிட்டியா, போறியா, ஆட்டோ போடவா, இந்த ஓலோ ஆட்டோ போட்டிருக்கேன், வரும், அது ஏறி போ. அமைதி முஸ்லீம் தான். ஆனா நாங்க சொல்லுவோம் உம்மி நபி உம்மத்து, எதுல போய் சேருவ? சும்மா நீனா வேணா அட்டையில வேணா எழுதிக்கலாம் எதுலையாவது. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் எங்களை மன்னிப்பானா? அல்லாஹ் எங்களை மன்னிப்பானா? நினைச்சு பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அந்தஸ்து உடைய நபி, எவ்வளவு அழகான நபி, எவ்வளவு கண்ணியமான நபி. தன் தாயை வழி அனுப்பும் போது அங்க வரைக்கும் போய் வழி அனுப்புனாங்க. அன்பளிப்புகள் எல்லாம் கொடுத்து அனுப்புனாங்க. என்ன செஞ்சாங்க? அன்பளிப்பு எல்லாம் கொடுத்து அனுப்புனாங்க. ஆனா இன்னைக்கு தாய்கிட்ட இருக்கிறதெல்லாம் பிடிங்கிட்டு விடுறோம். அப்படி ஜாமா ரகிய அம்மா என்னமோ சுருக்கு பையில என்னமோ சுருட்டி வச்சிருக்கமா தெரியுது, உன் பேரனுக்கு கொடுப்பியா? ஏமா என் பிள்ளைக்கு இதெல்லாம் கேட்க தெரியுது, கண்ணியம் கொடுக்க தெரியலையே, என்னென்ன கொடுக்கணும்?
சாப்பிட்டியா, சாப்பாடு வேணுமா, டீ வேணுமா, பொடிமட்டை வேணுமா, பாக்கு வெத்தலை வேணுமா, கேட்காம இன்னைக்காவது நீ வாங்கி கொடுத்திருக்கிறோமா? அல்லாஹ் அக்பர், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத். நினைச்சு பாருங்க, இதுதான் எங்கள் காத்தமுன் நபி எவ்வளவு கண்ணியம் படுத்தினார்கள். அல்லாஹ் அக்பர். உலகத்தின் சரித்திரத்தை எடுத்து படிச்சு பாருங்க, உலக சரித்திரத்தை எடுத்து படிச்சு பாருங்க. யாரெல்லாம் அண்ணாந்து பார்க்கும் அளவுக்கு இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் அண்ணாந்து பார்க்கும் அளவுக்கு உலகம் பேசிக் கொண்டிருக்கிறதோ, அந்த மனிதர்களுடைய வரலாறுகளை எல்லாம் திறந்து பார், அவருடைய தாயின் துவா வந்து நிற்கும். என்னங்க இவ்வளவு இடத்துக்கு போயிட்டாரு இந்த மனுஷன், கைசா இத்தனா ஊஞ்சா மகாம் பாயா, எவ்வளவு உயர்ந்த அந்தஸ்து இந்த மனுஷர் அடைஞ்சிட்டாரு, எப்படி கிடைச்சிச்சு? அவங்க உங்களுடைய தாயின் துவாவால் அந்த பாக்கியம் பெற்றிருக்கிறான். இன்னைக்கு நமக்கு கீழே இருக்கிறோம், எங்களுக்கு எந்த உயர்வும் கிடைக்கலையே ஆகிற, நாங்க எப்படியே இருக்கோமே ஆகிற. அப்பதான் ஒண்ணு விளங்கிக்கோ, உன் தாயிட்ட நீ சரிவரை அவங்களுடைய கடமைகளை நிறைவேற்றல, அவங்களை சரிவிட பணிவிட செய்யல, அவங்கள்ட்ட இருந்து அந்த துவா வாங்கல. நான் இப்ப என்னுடைய மதரசா குழந்தைகிட்ட மதரசா முடிக்கிறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி சொல்லுவேன், ஒவ்வொரு பிள்ளைங்களும் உங்க அம்மாவுக்கு 5 வேலை செஞ்சுட்டு வாங்க. தினந்தோறும் என்ன செஞ்சுட்டு வரணும்? தாய்க்கு 5 வேலை சொல்லிட்டு வா, பழக்கம். டெய்லி மக்தபுகள்ல பழக்க வைப்போம். ஆனா அப்படி பழக்கிற மதரசாவுக்கு நம்ம பிள்ளைய அழைக்கிறோமா? உங்களுடைய அந்தஸ்துகளை, உங்களுடைய வெகுமதிகளை நாங்க சொல்லி கொடுக்கிற இடத்துல பிள்ளைய சரியாவது அனுப்புறோமா? அப்பதானே அத்தா அம்மாவுடைய அந்தஸ்து தெரியும். டெய்லி கேட்கறது, ஒரு வாரத்துல ஒரு நாள் கேட்டு எல்லாத்தையும் அடிக்கிற, 5 வேலை அம்மாவுக்கு செஞ்சியா, இன்னைக்கு என்ன அம்மாவுக்கு என்ன வேலை செஞ்ச கேட்கிறோம். அல்லாஹ் அக்பர். இப்போ தாய்மார்கள் அவங்க உங்களுடைய கடமைகள், யாரெல்லாம் உயர்ந்து இருக்கிறார்களோ எல்லோரும் அவர்களுடைய துவாக்களால் உயர்ந்திருக்கிறார். இப்ப எல்லாரும் ஒரு தடவை துவா செஞ்சிருவோமே, நம்மளும் செஞ்சிருவோமா? இன்ஷா அல்லாஹ். எல்லாம் இங்க தானே இருக்கிறீங்க, ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. துவா சொல்லுவோமா? இன்ஷா அல்லாஹ். ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா, ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா, ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா. தினந்தோறும் ஓதுங்க. கித்தனா ஹசரத் படனா, கித்தனா ஹோ சக்தா படுத்தே ரஹோ, எவ்வளவு முடியுமோ ஓதிக்கிட்டே இருங்க. அல்லாஹ் உங்க வாழ்வை உயர்த்திக்கிட்டே இருப்பான். அல்லாஹ் அக்பர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க, பெற்றோரை தொட்டு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் துவா செய்யணும் என்பதான். உவைசுல் கர்னி ரஹிமஹுல்லா, முதல் நிகழ்வு சொல்றேன், கடைசியில எல்லாத்தையும் கேட்பேன். கடைசியில் என்ன செய்வேன்? நான் கேட்பேன், இல்லைன்னா அங்க மதரசா உஸ்தாதுகள் இருக்கிறாங்க, உஸ்தாதாக்கள் விட மாட்டாங்க, கேட்டுருவாங்க இன்ஷா அல்லாஹ். யாரு சொல்றேன், பேர் என்ன? உவைசுல் கர்னி ரஹிமஹுல்லா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த காலத்துல வாழ்ந்தவங்க. எந்த காலத்துல? பாக்கியம் பெற்றவங்க. உவைசுல் கர்னி ரஹிமஹுல்லா அம்மையாருடைய தாயுடைய பணிவிடையிலேயே வாழ்க்கை கழிச்சான். வாழ்க்கை முழுவ தாயுடைய பணியிலேயே கழிச்சாங்க. உவைசுல் கர்னி ரஹிமஹுல்லா நபியை மட்டும் பார்த்திருந்தா ஏக அந்தஸ்துக்கு போயிருப்பார். நபியோட போய் பார்க்கிறதா, தாயை பார்க்கிறதா, கியா மாஜரா ஹுவா ஹை, என்ன சிக்கலான நிலை இங்க ஏற்பட்டிருக்கு. நம்மளா இருந்தா என்ன செய்வோம்? தாயை பாப்பியா, நபியை பாப்பியா? இப்பதான் வந்திருக்காங்க, வா போய் பார்த்துட்டு வந்துருவாமா, உட்காரு சாப்பிட்டு திரி அப்படின்னு கிளம்பி போயிருவோமா இல்லையா? நிறைய பேர் சொல்றாங்க, டிவி போட்டு பார்த்துட்டு நான் போயிட்டு வந்துடுறேன். இருந்து பாக்குறதுக்கு உனக்கு நசீபு இல்ல. அல்லாஹ் 3 நாள் 2 நாளோ வந்திருக்கிறாங்க மக வீட்டுல இருந்து நம்ம வீட்டுக்கு. பாத்துக்கிறதுக்கு அந்த 3 நாளுக்கு உனக்கு நசீபு கிடைக்கலன்னா உலகத்துல என்னத்தை போய் பெற போற? பெற்றெடுத்த தாயை உன்னைக்கு 3 நாள் பாத்துக்கிற முடியல, 4 நாள் பார்க்க முடியலன்னா வேற என்ன இருக்கு? இங்கே பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த காலம் எல்லாம் இருந்தார், ஆனா யாரை பார்க்க முடியல? ஸல்லல்லாஹு அலா முஹம்மத். ஆனா ஆவல் துடிக்குது, கைசாபி ஹுசூருக்கு தேக்கலும், எப்படியாவது அண்ணலாரை காணணும். அம்மீ மா, ஒரு தடவை போய் நம்பிய நேரில் பார்த்துட்டு வந்துடுறேன், அனுமதி கொடுங்கம்மா. எப்படி கேட்கிறார் பாத்தீங்களா? என்னைக்காவது இந்த வார்த்தை, இது மாதிரி சைலண்டான வார்த்தையை என்னுடைய தாய் தந்தைகிட்ட பேசியிருக்கேன் நான், நீ நினைச்சுப்பார். அல்லாஹ், இதுதான் பெற்றோர்களின் பெருமதிப்பு. நீ ஏக்கு மர்த்தபா, அம்மா ஏக்கு மர்த்தபா ஒரு தடவை நீ பார்த்துட்டு வந்துடுறேன். பல தடவை கேட்டாங்க, அனுமதி கொடுத்தாங்க.
ஜானா ஜல்தியா ஜானா, போகணும், என்ன செய்யணும், சீக்கிரம் வந்திருப்பா, குछ नहीं कोई भी नहीं, யாருமே இல்லை என்னை பார்க்க, நீ தான் இருக்கிற என் மகன். அல்லாஹ் அக்பர். வயசும் அம்மா அனுமதி கொடுத்தாங்க. மிதமுதிய சந்தோஷத்துல யார பார்க்க போறோம்? ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தவமா தவம் இருந்து ஆசைகள் அடித்துக் கொண்டிருந்து எங்கள் தாய் அனுமதி கொடுத்து நான் பெருமானாரை காண செல்கிறேன். மகிழ்ச்சியின் மிகுதியால் வேகமா போறார் மதீனாமா மக்கமா நகர் நோக்கி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்காக வேற வேலைக்காக அங்கிருந்து கிளம்புறார். கைசா ஹுவா देखो हाल, என்ன நிலைமை ஏற்பட்டுச்சு. எங்களால அவகாசங்கள் இருந்து கூட சுன்னத்தை பேண முடியல. அவகாசங்கள் இருந்து 2 ரக்காத்து சுன்னத்தை தொழுக முடியல. வெறுமனே பரல தொழுது வெறுமனே எந்திரிச்சு போறோம் எத்தனையோ பேர்கள். ஆனா உம்மி நபியின் உம்மத்து, உன்னால 2 ரக்காத்து சுன்னத்தை தொழுக முடியல, என்ன உம்மி நபியின் உம்மத்து? இங்க பாரு அவகாசத்தை. தவமா இருந்து அவ்வளவு கால ஆசைகளை எல்லாத்தையும் ஓட்டி வேகமா வந்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விலகி போயிட்டாங்க. எப்படி இருக்கும் வயசுக்கு? அல்லாஹ் அக்பர். அப்புறம் அங்க இருந்தாங்க. அதுக்கப்புறம் திரும்ப அம்மா என்ன சொல்லிட்டாங்க? அம்மா என்னன்னு சொல்லி அனுப்புனாங்க? ஜல்தியாஜானா, வேகமா அங்க இருந்து கிளம்பி வந்துட்டாரு. அவ்வளவுதான் முடிஞ்சு. காலங்கள் கடந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி நேரத்துல சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, கரும் நாட்டிலிருந்து ஊர் சாயங்க. கரும் நாட்டிலிருந்து ஒரு நாள் யார் வருவா? வயசு வருவார். அவரை நீங்க சந்திக்கணும். அவருக்கு அன்பளிப்பும் கொடுத்திருந்தாங்கன்னு சில ஹதீஸ் சொல்லுது. இல்ல துவாவுக்காக வேண்டினார்கள். நீங்க துவாவுக்காக உங்களுக்காக துவா செய்யுமாறு பணிந்து கொள்ளுங்க, முழு உம்மத்துக்கும் துவா செய்ய சொல்லுங்கன்றார். யார்கிட்ட போய் யாரு துவா கேட்கறது? கிஸ்கே பாஸ் கோன் துவா பூछना? அல்லாஹ். உமர் ரலியல்லாஹுடைய அந்தஸ்து என்ன? அல்லாஹ் அக்பர். அவருடைய நாமில் அல்லாஹ் பேசுகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் பேர் கேட்டு ஸலவாத் வரல, அப்புறம் என்னத்துக்கு முக்காடுன்னு கேக்குறேன். எங்க பேர் கேட்டு ஸலவாத் சொல்லாம என்னங்க முக்காடு இருக்குது? சத்தமா ஸலவாத் சொல்லுங்க. அன்பு வரலையா? இன்னும் 5வது 6வது நாள் மீலாது கேட்டுட்டோம், இன்னும் வரலையா? ஒவ்வொரு நாள் டிரான்ஸ் ஊத்திக்கிட்டே இருந்தோம்ல, இன்னும் முஹம்மத் ஏறலையா? ஏன் அந்த அன்பு கலந்து ஸலவாத் வரல? எது வரைக்கும் வராதோ அது வரைக்கும் நாங்க மீலாது நடத்திக்கிட்டே இருப்போம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத். आवाज से बोलो அல்லாஹ் அக்பர். முஹப்பத் के साथ बोलो. தைரியமா சொல்லு, யாருக்கும் அஞ்சாதே, அன்போட சொல்லு. அல்லாஹ் ஆனந்தம் அடைகிறான். நீ சொல்லக்கூடிய ஒவ்வொரு நேரமும் என் ரப்பு ஆசைப்படுறான் உன்னைய பார்த்து. அப்புறம் ஏன் சொல்றதுல கஞ்சத்தனம் பண்ற? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பத்துவா உங்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், யார் என் பெயர் கேட்டு ஸலவாத் சொல்லையோ நாசம் அடையட்டும். அது நமக்கு தேவையா? ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நினைச்சு பாருங்க. ஒவ்வொரு தடவையும் உமர் ரலியல்லாஹு ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய எல்லாம் ஏலான் பண்ணுவார். கரண் வாலே கோன் ஹே, கரண் நகரத்திலிருந்து உவைஸ் யார் வந்திருக்கிறீங்களா? கரண் நகரத்திலிருந்து உவைஸ் வந்திருக்கிறீங்களா? ஒவ்வொரு தடவை சொல்லி ஒரு தடவை யார் வந்துட்டா? நீங்க போயிட்டீங்களா? அவர் வந்துட்டாரா? உமர் ரலியல்லாஹு சந்திச்சாங்க, சலாம் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னதெல்லாம் துஆ கேட்டான். இவ்வளவு அந்தஸ்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் கொடுத்தாங்க? அவர் கலீஃபா, தாய்க்கு பணிவிடை செய்ததால் ஜனாதிபதியாக இருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு நீர் சென்று உமக்காக துஆ வேண்டு என்றார்கள். அல்லாஹ் அக்பர். ये ऊंचा मकाम अपनी मां की खिदमत தன்னுடைய தாயின் பணிவிடையால் கிடைத்தது. நினைச்சு பாரு, என்னைக்காவது செஞ்சிருக்கிற? சாப்பிட்ட தட்டை எடுக்கிறதுக்கு அசூசியா நினைக்கிற, அப்புறம் ஏன் அந்த வயிற்றிலிருந்து வந்தேன்னு கேட்கிற? தாய் சாப்பிட்டு வச்ச தட்டை ஒன்னால எடுத்து கழுவ முடியலன்னா ஏன் அந்த வயிற்றிலிருந்து வந்த? அல்லாஹ் அக்பர். எந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாய்க்கு அந்தஸ்து கொடுத்தாங்க தெரியுமா? அல் ஜன்னத்து தஹத அக்தாமில் உம்மஹாத். माओं के पांव के नीचे जन्नत है. சொர்க்கம் வேண்டுமா? அங்க போய் பாரு. தாயின் மடியில் தான் உனக்கு சொர்க்கம். இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேன்மைப்படுத்துவார்கள், இன்னும் மேன்மைப்படுத்திக் கொண்டே போவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க, 3 பொருள்களை பார்ப்பதே நன்மை. 3 பொருளை பார்த்தாலே நன்மை. அது நீ 3 நீங்க சொல்லுவீங்க, நான் கேட்பேன். சொல்லுங்களேன். காபத்துல்லா பார்க்கணும், தம்பி ஒன்று சொல்லிட்டாரு. இன்னொன்னு தாய் தந்தையை பார்க்க மதரசால இருந்து தான் சவுண்ட் வருது. இன்னொன்று 3வது
குரான் மாஷா அல்லாஹ் பயான் வச்சுக்கிட்டே இருக்கிறனால சொந்தம் எங்களுக்கு இல்ல உலமாக்களுக்கு ஹதீஸ் குரான் சொந்தமா உங்களுக்கு தான் சொந்தம் நீங்களும் கொஞ்சம் சொல்லணும்ல. இப்ப பாத்தீங்களா தாயை பார்த்தாலே என்னங்க புன்னகையுடன் பார். அல்லாஹ் அக்பர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தி சொன்னார்கள் ஹஜ்ஜம் மப்ரூரா, மப்ரூரான ஹஜ் செஞ்ச நன்மை கிடைக்கின்றார். சஹாபாக்கள் சபையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க, முஹப்பத்தான பிரியத்துடன் உன் தாயை பார்த்தால் ஹஜ்ஜம் மப்ரூரா, மப்ரூரான முறையில ஹஜ் செஞ்ச நன்மை கிடைக்கும். சஹாபாக்கள் எழுந்து நின்றாங்க, யா ரசூலல்லாஹ் மை தோ கை மர்த்தபா देखूंगा, நான் அப்பதான் பல தடவை பார்ப்பேன், அல்லாஹ் பல தடவை உனக்கு நசீபாக்குவான்னாங்க. அவங்களுக்கு நம்ம தான் பார்க்கலையே, பார்க்கலே ஒரு மாதிரியா பாக்குறது. வண்டியா என் மாமன் தள்ளி விட்டுட்டானா, சரி உட்காரு இருக்கிறத தின்னு. அல்லாஹ் அக்பர். நஊது பில்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். யார்கிட்ட சொல்ற, யார சொல்ற? அல்லாஹ்வுடைய அரிசி நடுங்கிரும் பாய். கொஞ்சம் பார்த்து பேசு, தாய் தகப்பன் இடத்துல பார்த்து பேசு. யார்கிட்ட பேசுற? வார்த்தைகள் விடாதீங்க. அல்லாஹ் அக்பர். நினைச்சு பாத்தீங்களா உவைசுல் கர்ணிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு உயர்ந்த அந்தஸ்து கொடுத்தாங்க. நான் பேசுறதுக்கு முன்னாடி செற்றுரை நடந்துச்சு, உஸ்தாதா பேசினாங்க. ஒண்ணு ஒண்ணா ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடைசியில என்ன சொன்னேன்னு எனக்கு தெரியல, நீங்க சொன்னீங்கன்னா அப்புறம் ஆரம்பிச்சிருவேன். அதில் வேற கேள்வி பதில் கேட்கிறாரு, அப்புறம் எப்படி நீங்க பதில் சொல்ல போறீங்கன்னு தெரியல. இப்பவே சொல்ல மாட்டேங்கிறீங்க, இப்ப சொன்னது இப்பவே சொல்ல மாட்டேங்கிறீங்க. சரி நம்மளே சொல்லிடுவோம். உஸ்தாதா பேசிக்கிட்டு இருந்தாங்க நம்ம வரும்போது, அதுல ஒரு நிகழ்வு அவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு அம்மா பிள்ளைய வளர்த்த விஷயம் சொன்னாங்க. பாயசீத் புஸ்தாமி ரஹிமஹுல்லா மிகப்பெரிய வலிமார்கள், மிகப்பெரிய ஆலிம்கள்ல ஒருத்தவங்க பாயசீத் புஸ்தாமி ரஹிமஹுல்லா. பேரதான் சொல்லுவோமே ஒரு தடவை, உங்க பிள்ளை பேரை சொல்லுவோமா இல்லையா? இவர் பேரையும் சொல்லுவோம், பாயசீத் புஸ்தாமி ரஹிமஹுல்லா. மிகப்பெரிய உயர்வு அந்தஸ்து படைச்சவங்க. ஹதீஸ் கலைகளை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். அல்லாஹ் அக்பர். அந்த அளவுக்கு அவங்க உயர்ந்தாங்க. அல்லாஹ் நினைச்சு பாருங்க, சிறு பிராயத்துல இருக்கிறாங்க, வாப்பாவை இழந்துட்டாங்க, உம்மா ஒருத்தவங்க தான் இருக்கிறாங்க, வீட்டு வேலையை செய்து பிள்ளையும் அவங்களும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. கர்கா காம் தேக்கர் ஹர் ரோஸ் குசாரனா, வீட்டு வேலையை பார்த்து சாப்பிட்டுக்கிட்டே எந்திரிக்கணும், இதான் நிலைமை. கொஞ்ச நாள் ஆச்சு, பிள்ளை பெரியவனா ஆயிட்டான், வளர்ந்து வர ஆரம்பிச்சுட்டான். உடனே ஃபிக்ர் கவலை வந்துருச்சு, இவனை எப்படியாவது உருவாக்கணும்னு சொல்லி கொண்டு போய் மதரசால சேர்த்தாங்க. அந்த வரலாறுலாம் அவங்க சொல்லி முடிச்சாங்க. இப்போ மதரசால சேர்த்து எப்படியாவது இவன் அல்லாஹ்வுக்கு பிடிச்ச வழியாக ஆக்கிடுங்கன்னு சொல்லி தாய் சொல்ற விஷயம். தாய்மார்கள் கொஞ்சம் கேட்கறீங்கன்னு நினைக்கிறேன். அந்த தாய் பாயசீத் புஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி மதரசால ஒப்படைக்கல. என்ன சொல்றாங்க? இஸ்கு கைசா தபி வலி பனாதோ, இவனை எப்படியாவது என்ன ஆக்கிடுங்க, வழிமார்களாக ஆக்கிருங்க. அப்ப அந்த உஸ்தாத் சொன்னாரு, எங்களால முடிஞ்ச அளவு நாங்க செய்யறோம், உங்கள் துவாவால் எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னார். உங்க துவாவால என்ன செய்யுங்க, நீங்க உதவி செய்யுங்க. அப்போ தாயும் துவா செய்யறார், ஃபேக்டரியிலையும் தயாரா ஆகிறாரு. ஒரு கட்டம் அல்லாஹ் தஆலா அவ்வளவு பெரிய அந்தஸ்து கொடுத்தான். நினைச்சு பாருங்க. இப்போ தாய்மார்களுடைய துவாவால் குழந்தைகள் உச்சகட்டம் போவாங்க. பெற்றோர்கள் நம்ம தாய்மார்கள்ட்ட நாம சரியா நடக்கணும், அப்பதான் நம்ம பிள்ளைங்க நம்மள்ட்ட என்ன செய்யும், சரியான முறையில நடக்கும். இவ்வளவு பெரிய உயர்ந்த அந்தஸ்து பாயசீத் புஸ்தாமி ரஹிமஹுல்லாவுக்கு கிடைத்தது என்றால் அவர்களுடைய தாயாரினுடைய துவா தான். இப்போ நம்மள என்ன செய்யணும், நம்முடைய தாய் தந்தைகளுக்காக வேண்டி துவா செய்ய வேண்டும். அது மேல நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். இமாமுனா புகாரி ரஹிமஹுல்லா கண் பார்வை இல்லாதவங்க. இன்னைக்கு எந்த இயக்கத்துல யாரை பார்த்தாலும் சரி, ஏதாவது ஒரு ஹதீஸ் சொன்னா எங்க இருக்குதான்னு சொல்லணும், இங்க இருக்கா அங்க இருக்கான்னு சொன்னா, அவருக்கு ஆரம்ப காலத்துல கண் சிறுபிராயத்துல கண் பார்வை இல்லை, கண்ணு பார்க்க கூட முடியாது, பார்வை சக்தி இழந்தவங்க. அப்போ தாயினுடைய அந்த துவாவால் அங்க அவருக்கு என்ன கிடைச்சிருச்சு, பார்வை கிடைக்குது. நிறைய பேர் உயர்வு இடத்தை அடைஞ்சிருக்கிறான். இன்னைக்கு ஹதீஸ் கிதாபுகள்ல முதல் இடத்துல வைக்கிறான். குரானுக்கு பிறகு முதல் இடம் வைக்கக்கூடிய ஹதீஸ் கிதாபுல புகாரி ஷரீஃப் நிக்குது. அதை உருவாக்குனாரு அப்படின்னா தாயின் துவா தான். தாய்மார்கள் கவனம் எடுங்க. உங்களுடைய தாய் தந்தைகளுக்காக நீங்க அதிகமாக என்ன செய்யுங்க, துவா செய்யுங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டார். யார் கேட்கிறா? மூசா அலைஹிஸ்ஸலாம் தான் கேட்பார். நம்மளும் நீங்களும் கேட்டிருக்கிறோமா ஏதாவது அல்லாஹ்ட்ட? யாருங்க கேட்பா? மூசா கலீம்லா, இஸ்லியவனும் கலீம்லா பண்பு. இதனாலேயே கேட்டு 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 அவருக்கு அல்லாஹ்வுடைய
कलीमुल्ला, अल्लाह से बात करने वाला बन गए. நம்ம கேட்காம இருக்க இன்னும் அல்லாஹ்ட்ட பேசாம இருக்காதான். பேசுவோமா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்ட்டயும்? அல்லாஹ்ட்ட தனிமையில நிறைய பேசுங்க. குழந்தைகள் சாலிஹீன்கள் ஆயிடுவாங்க, நல்லவர்களாக உருவாகுவாங்க. உங்க அத்தா அம்மாவுக்காக அழுகுமா, அல்லாஹ்ட்ட தனிமையில அல்லாஹ்ட்ட பேசுங்க. இப்ப அல்லாஹ்ட்ட போய் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, मेरे जन्नत में कौन मेरा साथी रहेगा? சொர்க்கத்துல என்ன கூட்டாளி யாரு? சொர்க்கத்துல இது ரொம்ப அவசியமா இருக்குதுங்கிறீங்களா? பாருங்க என்ன நடக்குதுன்னு. சொர்க்கத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டுட்டா அங்க வம்பே ஆயிடுச்சு. அல்லாஹ்வுக்கு ஒண்ணும் செய்ய முடியாது. சரி போப்பா அப்புறம் சொல்றதுனால வழி ஆகாதாங்க. சொன்னாலும் மூசா அலைஹிஸ்ஸலாம் விடவும் மாட்டார். எப்படி சொல்லி ஆகணும்? இப்ப அல்லாஹ் சொல்ற இந்த நகரத்துக்கு இந்த இடத்துக்கு போ, ஒரு கிட்ட கறிக்கடை வச்சிருக்கிறாரு, அவர் தான் உனக்கு சொர்க்கத்துல கூட்டாளி. எந்த இடத்துல போனோம்? ஒரு கறிக்கடைக்கு போகணும். நம்மளும் போனோம்லாங்க கறிக்கடைக்கு, போய் என்னங்க வைக்கிறான்னு பார்த்துக்கிட்டு பயந்துக்கிட்டே இருக்கிறது. அவன் விற்கிறது என்னமோ அல்லாஹ்வுக்கு அவனுக்கு தான் தெரியும். அல்லாஹ் அல்லான்னு போறது. அல்லாஹ் எல்லாத்துக்கும் ஹிதாயத் நசீபாக்குவானாக. இவரும் அங்க தேடி கண்டுபிடிச்சு அந்த கிராமத்துக்கு போய் அந்த கடையில போயிட்டார். கடையில பார்த்தா அப்படி இப்படின்னு அதை இதை பேசி வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கான். மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்துட்டு பயந்துட்டாங்க. இன்னும் கைசாரே அமார ஜன்னத் மாயகா, இப்ப எப்படி நம்ம சொர்க்கத்துல வருது, இப்படிலே இருக்கிறாங்க அப்படின்னு. இருந்தாலும் யார் சொல்லிட்டா? ஜல்ல ஜலாலஹு போல வை அல்லாஹ் சொல்லிட்டான். சபர் சார் எங்கே பொறுமையா இருப்போம். இருந்தாங்க, வியாபாரம் எல்லாம் முடிஞ்சு, வியாபாரம் முடிஞ்சு கடைசியில மிஞ்சின அந்த கொஞ்சோண்டு கொழுப்பும் கொஞ்சோண்டு எலும்பு அதெல்லாம் அள்ளிக்கிட்டா கடையை பூட்டிட்டு வீட்டுக்கு போனா அவங்க வீட்டுல மாடாக்குல ஒரு கூடையில அவங்க அம்மாவை மாட்டி வச்சிருக்கிறார். எதுல இருக்கிறாரு? அவ்வளவு வயசாகி கூணி குறுகி போயிட்டாங்க, அதுல மாட்டி வச்சிருக்கிறாரு. எடுத்துட்டு வந்து அதை கொஞ்சோண்டு போட்டு சூப்பாக்கி சோறை குழப்பி என்ன செய்யறாரு? தாய்க்கு என்னங்க செய்யறாரு? என்னைக்காவது இன்னைக்கு தாயெல்லாம் இருக்கிறவங்க ஊட்டி விட்டோமா? பை ஒண்ணு சொல்றேன், நல்லா விளங்கிக்குங்க. இந்த நேரத்துல இந்த காலத்துல யாரெல்லாம் தாய் தந்தைகளோடு இருக்கிறீங்களோ பெரும் பாக்கியசாலிகள் நீங்க தான். துவா செய்யுங்க, இன்னும் கொஞ்சம் காலம் அவங்க இருக்கிற வரைக்கும் உனக்கு பரக்கத்து. எப்பதான் போகும் தெரியல. அல்லாஹ் அக்பர். பரக்கத்தை எவ்வளவு வேகமா துரத்துறோம் பாத்தீங்களா? உன்னுடைய சொர்க்க நரகத்தை எவ்வளவு வேகமா வீட்டுல இருந்து அனுப்புற நினைக்கிற பாத்தியா? உள்ளங்களை சீர் செய்யுங்க. அல்லாஹ் ஹிதாயத்தை நசீபாக. சோறு எல்லாம் குழப்பி கொடுத்துட்டு மேல உட்கார மாட்டி வச்சுட்டு அவரும் தூங்கிட்டாரு. மூசா அலைஹிஸ்ஸலாம் கொஞ்சம் கொடுத்துட்டு அவரும் சாப்பிட்டாரு, படுத்துட்டாரு. மூசா அலைஹிஸ்ஸலாம் தூக்கமா வரல. இன்னும் கைசா ஆம்னா இவன் எப்படி நமக்கு பார்த்துக்கிட்டே இருந்தா ராத்திரில அப்படியே ஒரே சத்தமா இருக்கு. ஏதோ தொழுகிறான்னு பார்த்தா இவன் கொரட்டை விட்டு தூக்கிட்டு இருக்கான். நம்ம பத்திர விட்டு தூங்குவோம்ல, அது மாதிரி அந்த ஆள் தூங்குறான். அவன் கறி கடைக்காரன் என்ன செய்யணும்? தூங்குறான். அல்லாஹ் பாங்க சொல்லு. हमारा सकार अंगा सकार होना ऐसा सोता एकदम सोता ஒரேடியா தூங்கறா. சுபு போச்சு, தஹஜ்ஜத் போச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் எந்திரிச்சார். தஹஜ்ஜத் தொழுவாம் போல தெரியுது. அதனால அல்லாஹ் நம்மளோட ஒட்டி விட்டுருக்கான். இந்த ஒண்ணுமே கிடையாது, தஹஜ்ஜத் இல்ல, ஃபஜ்ர் இல்ல, ஒண்ணு இல்ல. எப்படா இவன் நமக்கு சொர்க்கத்துல விடுறான் அப்படின்னு பார்த்தா ஒரு நம்ம பயான் மஜ்லிஸ்ல எல்லாம் பாருங்க முழங்குற சத்தம் கேட்கும். அது மாதிரி முழங்குற சத்தம் கேட்டுச்சான். நீ வர தேடிக்கிட்டே வந்தா அந்த கூடையில கேட்குது. எங்க சத்தம் வருது பாரு? பயான் மஜ்லிஸ் எங்க வருதுங்களா? கூடையில இருந்து வருது. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் காது கொடுத்து கேட்கிறாங்க, क्या बोलते हैं? या अल्लाह मेरे बच्चे को मूसा अलैहिस्सलाम से जन्नत में मिला, या अल्लाह ये मेरे बच्चे को मूसा अलैहिस्सलाम की जन्नत में मिला, या अल्लाह ये दुल्हन मूसा और स्वर्गत में मिली, या अल्लाह ये दुल्हन मूसा और स्वर्गत में मिली. அல்லாஹ் அக்பர். நினைச்சு பாருங்க அந்த தாயினுடைய துவா எவ்வளவு பணிவிட செஞ்சான். ஆள் எப்படி இருக்கிறார்? எந்த அமலும் இல்லை, कुछ भी नहीं उसके बाद, सिर्फ मां की दुआ, அம்மாவுடைய துவா மட்டும் இருக்கு. தாயின் துவா சொர்க்கத்தை வாங்கிட்டார். இன்னைக்கு நாங்க என்ன செய்யறோம்? அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். 4 பேர் கடையில் போய் சேர்ந்து உட்கார்ந்துக்கிட்டு டீ குடிக்கிறது, வடை சாப்பிடுறது, ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு ஆளாளுக்கு ஜேபுக்கு கைவிடுறான். மைந்தேத்துங்கிறான். நான் கூட நண்பா வைடா, நீ நண்பா நீ வைடாங்கிறான். இங்க வீட்டுக்கு வந்து அம்மா பொடிமட்டை கேட்டா, நீ தானே அம்மா ஆஸ்பத்திரியில இருக்குன்னு இங்க மூத்த பார்க்க மாட்டானோ, என் மகளுக்கு செஞ்சுக்கிற அப்ப பார்க்க மாட்டாளோ. நண்பர்களுக்கு டீ குடிச்ச காசு கொடுக்க அடிச்சுக்கிற பெத்த தாய் மருத்துவமனையில் இருக்கிறதுக்கு செலவு பண்றதுக்கு அவன் செலவு இவன் செலவு பண்றியா? என்னப்பா உம்மத்து இது? நாங்க எப்பவும் சொல்லுவோம் உண்மை நபி உம்மத்து. கைசா வந்தா எப்படி ஆக முடியும்? அல்லாஹ் எல்லாத்துக்கும் ஹிதாயத்தை நசீபாக்குவானாங்க. நினைச்சு பாருங்க, தாயின் துவாவால் எந்த அளவுக்கு இறந்தாங்க. இதே வரலாறு மூசா அலைஹிஸ்ஸலாம் தொட்டு இன்னொரு நிகழ்வு சொல்லி காமிக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு இடம் பயணம் கொண்டாங்க. பயணத்துல போய்கிட்டே இருக்கிறார். நடந்து போய் என்ன ஆயிடுச்சு? நடந்து போய் என்ன ஆச்சு சொல்லுங்க. நீங்கள ரேசல்ல நின்றவங்க தானே எல்லாம். பாய்மார்கள் நின்றுக்க மாட்டோம், தாய்மார்கள் எல்லாம் ரேசல் நின்று கால்லாம் கடந்து போயிருக்கோம். அது மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் நடந்து கால் வலி வந்துருச்சு. இப்போ அல்லாட்ட உடனே பிடிச்சிட்டார். எல்லாம் கொஞ்சம் சவாரி பண்ணா என்ன செய்வாரி? எனக்கு என்ன வேணும்? சவாரி வாகனம் வேணும். அஜீவ உட்கார்ந்துட்டே இருக்கிறார். அங்க இருந்து ஒரு மனுஷன் வந்தான்.
அங்கிருந்து அந்த மனுஷன் வந்தோன்னா அல்லாஹ் சொன்னா உஸ்கே பாஸ் துவா கர போல, அவனிடத்துல என்ன செய்யுங்க, உங்க சவாரிக்காண்டி அவர்கிட்ட துவா செய்ய சொல்லுங்க. இன்னைக்கு அம்மா துவா கரைக்கா சவாரிக்குது, இது எப்படி நமக்கு துவா செய்வார்? சரிப்பா இன்னைக்கு சவாரி வந்து துவா செய்ய எல்லாம் சொல்லிட்டான், அட்டல் பைசலா குछ नहीं कर सकता, ஒண்ணு செய்ய முடியாது, துவா செய். அவர் துவா செஞ்சார், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் மேகத்தை கொண்டு வந்து நிப்பாட்டுறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் இஸ்மே சஃபர் கரோங்கறான், அந்த என்ன சொல்றாரு, இஸ்மே சஃபர் சஃபர் கரோ, அல்லாஹ் அக்பர். மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அறிவு தாங்க முடியாது. நம்மளையும் சில பேர் இருக்கான், கை எப்படி இருந்துச்சு, அப்படியே சொன்னாங்க, பரவாயில்ல அவங்க தெரிஞ்சாலே பேசிக்கிறான். இது லேடிஸ்ல கொஞ்சம் அதிகம், அல்லாஹ் இதை போக்குவானாங்க. அது மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு தாங்கல, எப்படி நடந்துச்சு, எப்படி சாத்தியம் அப்படி திரும்ப யார்கிட்ட கேட்கணும், அல்லாஹ்னு சொன்னா திரும்ப அல்லாஹ்ட்டே கேட்டான், அல்லாஹ் கைசா ஹுவா, இவனுக்கு எப்படி இவ்வளவு பெரிய அந்தஸ்து, பெரிய ஆபிதா வணக்கசாலியா அப்படின்னு. அப்போ வரலாறுல எழுதுறாங்க, முழுக்க முழுக்க வாழ்நாள்ல தாய் தந்தையுடைய பணிவிடையில் கொஞ்சம் கூட குறைவில்லாமல் செய்து முடித்தார், கொஞ்சம் கூட குறைவைக்காம செய்து முடித்தால். தாய் சக்கராத்துடைய ஆள்ல இருந்தாங்க, அல்லாஹ் இடத்துல பிரார்த்தனை செய்தாங்க, யா அல்லாஹ் பணிவிடையில் முழுக்க முழுக்க என்னுடைய ஹக்கை செய்து முடித்திருக்கிறான், உன்னிடம் நான் கேட்கிறேன், என் குழந்தை கை தூக்கினால் அதை நிறைவேற்றி வைத்தான். அல்லாஹ் எப்பொழுதெல்லாம் உன்னிடத்தில் என் மகன் கை தூக்குவானோ நீ என்ன செஞ்சு கொடுத்துரு, முழுமையாக்குனா. ஏன் ஆகாது, ஆயிடுச்சே, நாங்களும் கை தூக்குறோம் சார், முழுமை ஆகலையே. உங்க அம்மாவுடைய துவா இருக்கணுங்கிற, இப்ப போய் கபர்ல போய் நின்று கேளுங்க, ஒண்ணும் தப்பு இல்லை. எங்க போய் நின்று கேளுங்க, கபர் के पास जाओ फिर दुआ करो पूछो. என்னைக்கு செஞ்சோம், 3ஆம் நாள், 10ஆம் நாள், 20 நாள், 40 வருஷம் பாத்தியா, சலாம் அலைக்காமா முடிஞ்சு போச்சு, கத்தம் होगा, गुम हो गया. பேர் தெரியல, அட்ரஸ் தெரியல, பெத்த பேரனுக்கு நம்மளுடைய நானா பேரோ நம்மளுடைய நானி பேரோ தெரியல, சொல்லியும் கொடுக்கல, அவனுக்கு தெரியவும் தெரியல. காபாய் மாபாப்பா ஹுக்கூக், தாய் தந்தையுடைய கடமைகள் என்னங்க இருக்குது, என்னுடைய அத்தா அம்மா பேர் தெரியல என் பிள்ளைக்கு, என்ன இது, அது முடிஞ்சிருச்சே, பாத்தியாவதியா முடிச்சுட்டோமே. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் எங்களை மன்னிப்பானாக. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் எவ்வளவு அந்தஸ்து கொடுக்குறான் பாத்தீங்களா. அல்லாஹ் எல்லா தாயை கொண்டு, தாய் தந்தைகளை கொண்டுதான் எல்லா இடத்துல உயரும். ஒரு பையனை அவங்க அத்தா தூங்கிக்கிட்டாரு சிறுபிராயத்துல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் இருக்குல்ல, ரிலா ரப்பி ஃபீ ரிலல் வாலி, தந்தையின் பொருத்தத்தில் அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கிறது. எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. இப்ப அந்த தந்தை தனையன் பிள்ளையை தூக்கிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் என்ன செய்யறான், வெளியே வரும்போது அங்கே மரத்துல ஒரு காகம் நிக்குது. என்ன நிக்குது, இப்ப ஒண்ணும் காணாங்கிறீங்களா, அங்க நிக்குது, அந்த காலத்துல நின்றுச்சு. அப்ப அந்த பையன் அதை கேட்டான், அப்பா ये क्या है कौवा, ये क्या है कौवा, अबा अबा ये क्या है कौवा, अबा अबा क्या है कौवा. कितने मर्तबा पूछा, 100 मर्तबा पूछा, 100 தடவை கேட்டாங்க. சிரிச்சு கொண்டு அன்போடு நேசத்தோடு 100 தடவை பதில் சொன்னார். அது காகம். காலம் உருண்டு சென்று கடந்து போனது. அல்லாஹ் அக்பர். காதினுடைய கேட்கும் சக்தி கொஞ்சம் திறன் குறைந்தது, பார்வையின் திறம் கொஞ்சம் குறைந்தது. தகப்பனார் வீட்டுல வந்திருக்கிறவங்க யாருப்பான்னு கேட்டார், அவ்வளவுதான். மகன்கிட்ட இப்ப என்ன கேட்கிறார் தகப்பனார்ட்ட, மகன்கிட்ட என்ன கேட்கிறாரு, யாருப்பா வந்திருக்கா, அதான் அக்கா வந்திருக்குன்னு சொல்றேன். முதல் தடவையிலேயே அல்லாஹ் அக்பர், முதல் தடவையில என்னப்பா சொல்ற அப்படின்னு கேட்டா என்ன சொல்றான், இப்பதானே சொன்னேன், இவங்கதான் வந்திருக்கிறாங்க, எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க, என்னதான் காது கேட்குமோ தெரியலையே. அப்ப அப்பா பக்கத்துல கூப்பிட்டு உட்கார சொன்னாராம், டேய் நீ சிறுபிராயத்துல இருக்கும் போது அந்த காகத்தை பார்த்து எத்தனை தடவை கேட்ட சொல்லுங்க, போய் கேளுங்க. இப்ப உங்க அப்பா அம்மாட்ட 100 தடவை கேட்ட. நான் எப்படி சொன்னேன், சிரிச்சுக்கிட்டு. நீ ஒவ்வொரு தடவையும் கேட்கும் பொழுது என் உள்ளத்தில் உன் நேசம் அதிகரித்து கொண்டே போனது அப்படிங்கிறார வாப்பா. ஆனா இப்ப உனக்கு ஏண்டா இப்படி ஆயிடுச்சு, ஒரு தடவை கேட்கல கடுகடுன்னு இல்லையே. அல்லாஹுடைய ஆயத்து என்ன செய்யுமா, வதா தன்ஹருமா குல்லஹுமா கௌலன் கரீமா, கண்டிக்காத, அவங்கள்ட்ட வேகமா பேசாதன்னு அல்லாஹ் சொல்றான். ரப்பு சொல்லியும் மீறி இந்த உம்மத் பேசுது. என்னங்க பின்ன ரொம்ப சொல்றான், வலா தன்ஹருமா நஹி தான்ட்னா, அவங்கள போய் அதிகாரம் செலுத்தாத, வேகமா எதையும் சொல்லாத. அல்லாஹ் சொல்றதுன்னு நம்மளால கேட்க முடியலையா, ஏன் போய் வேகமா அங்க பேசுற? அல்லாஹ் சொன்ன வேகமா பேசாத. நம்ம என்ன பேசுறோம்,
அல்லாஹ் அக்பர். தந்தைகளின் பொருத்தத்தின் ரப்பின் பொருத்தமே கிடைக்கும்னா அல்லும் பகலும் அவங்க பக்கத்திலே நான் இருந்துட்டு போயிடுவேனே. நினைச்சு பாருங்க, அல்லும் பக்கத்திலும் நாலும் பக்கமும் அப்பா பக்கத்திலே அம்மா பக்கத்திலே இருந்துட்டு போயிடலாம். அல்லாஹ் அக்பர். அதே நேரம் இந்த உம்மத்து ரொம்ப கவனிக்கணும், தாய் தந்தைகளிடத்திலிருந்து துஆவை தவிர வேறு வார்த்தைகள் வெளியானால் அந்த சரித்திரமும் இந்த வரலாறு பதிவு செய்கிறது. அது மாதிரியான சரித்திரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல யாபிஸ் இப்னு அக்ரா என்று ஒரு சஹாபி இருக்கிறார். யாபிஸ் இப்னு அக்ரா என்ற சஹாபி சக்கராத் எதுல இருக்கிறார் அவரு? நாங்களும் இப்ப சக்கராத்துல இருக்கிறோம்னு நினைக்கிறீங்களா? பார்த்துருவோம், இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கு, நமக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கு. அவர் சக்கராத்துல இருக்கிறார். என்ன சொல்ல வர மாட்டேங்குது? கலிமா நசீம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். இன்னைக்கு சொல்லுவோமே ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்ல மாட்டேங்கிறார், சொல்ல வர மாட்டேங்குது. யார் காலம்? சர்க்கார ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. அவனால் சக்கராத் வேதனை கலிமா சொல்ல வரல. இந்த சிரமத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க. ஜா உங்க அம்மிக்கு புலா கரலாம், போ சீக்கிரமா அவங்க அம்மாவை கூட்டிட்டு வா. அவங்க அம்மாவை கூட்டிட்டு வந்தாங்க. இப்ப பக்கத்துல அம்மாவை நிக்குது, தாய் நிக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, உஸ்கு மாஃப் கரோ, அவனை மன்னிச்சிருமா, அவனை என்ன செஞ்சிரு, மன்னிச்சிரு. அந்த அம்மா சொல்லிச்சு, அல்லாஹ் கொஞ்சம் நஞ்சமா செஞ்சான், நான்லாம் மன்னிக்க மாட்டேன், நான்லாம் என்ன செய்ய மாட்டேன். நிறைய தாய்மார்கள் இருக்கிறீங்க, நான் இப்ப சொல்றேன் கொஞ்சம் மன்னிச்சிருங்க. நான் இப்ப சொல்றேன் என்ன செய்ய, உங்கள் குழந்தைகளை நீங்க கொஞ்சம் மன்னிங்க. இங்க என்ன நடக்குது பாருங்க. நான் மன்னிக்க மாட்டேன், கொஞ்ச நேரம் சிரமம் கொடுக்கலாம், மன்னிக்கவே மாட்டேன்னாரு. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தந்திரத்தை கையாண்டாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, போங்க எல்லா விரவுகளை எரிச்சு கொண்டு வாங்க. எல்லா விரவுகளை கொண்டு வந்து பக்கத்துல போட்டு நெருப்பு விட்டுங்க, இதுல தூக்கிட்டு அக்கறை போட்டுடலாம். அக்கறை இதுல என்ன செஞ்சிடலாம், நெருப்புல போட்டுடலாம். இந்த செய்தி எல்லாம் நடக்கிறது எல்லாத்தையும் யார் பார்க்கிறா? எங்கேயோ போயிட்டீங்களங்க, தாய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னங்க சும்மாவா இருக்கும்? டக்கு யார சொல்லலாம், நான் உடனே என் பிள்ளைய மன்னிச்சுட்டேன், விட்டுங்க விட்டுங்க, அதுல போடாதீங்க. அல்லாஹ் அக்பர். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ரப்பி ரஹ்மஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. यही माँ होती है. இதுதான் தாய். தவிச்சுட்டால உடனே சொன்னா யார் சொல்ல மன்னிச்சிட. அவரு கலிமா சொன்னார், லா இலாஹ இல்லல்லாஹ், जन्नत को चले गए. अल्लाह कैसा भाई? थोड़ी देर में, கொஞ்ச நேரத்துல சடன்லி அங்க தாய் மறுத்திருந்தால் என்ன நடக்கும்? அங்க தாய் மன்னித்ததால் என்ன நடந்தது? அல்லாஹ் இதைத்தான் இங்க நினைச்சுப்பார். அன்பு தாய்மார்களே, உங்கள் தாய்மார்களை மதிச்சு பழகுங்கள், கண்ணியம் கொடுத்து பழகுங்கள். ஒரு கடனம் மாறி போய்விடும், ஒரு நிமிஷம் இல்லை, அல்லாஹ் அக்பர், மாறி போடும். ஜுரைத் என்று ஒரு சஹாபி இருந்தாங்க, மிகப்பெரிய ஆபிது. ஜுரைது எடுத்து பேசணும்னு சொன்னாலே அவர் ஆபிதுன்னு தான் சொல்லணும். வணங்குவதற்கே தனி அறை கட்டி வச்சிருந்தாரு, சூப்பரா இருக்கும். ஹதீஸ்ல நாங்க பார்க்கும்போது அதை வச்சே ஏம் பண்ணிடலாம், அவ்வளவு அழகான அறை இருக்கும். எதுக்காண்டி? தொடர்நாடகம் பார்க்கறதுக்காக. அல்லாஹ்வும் வணங்க எங்கள்கிட்ட ஒண்ணுமே காணோம், ஆனா மிலாதுக்கு வந்து உட்கார்ந்து இருக்கோம். இன்னைக்கு எத்தனை பேர் தொழுதாங்கன்னு கேட்கறாங்க. எதிர்க்கிறோம் ஆதிபுரா கை தூக்க சொல்லிடாதீங்க, அதுல பயான் பண்ணிட்டாலும் கிளம்புங்க. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் ஹிதாயத்தை நசீபாக்குவானா. இப்ப இவர் எதுக்குன்னு வீடு கட்டி வச்சிருக்காங்க? அல்லாஹ்வை வணங்கவே வீடு கட்டி வச்சிருக்கிறார் துரை. அவருக்கு தாய் இருந்தாங்க, துரைக்கும் தாய் இருந்தாங்க. வீட்டுக்கு வந்து அந்த வீட்டுல இருந்து நஃபில் தொழுகை தொழுகிறார். என்ன தொழுகிறார்? அல்லாஹ் வீடுகள்ல நஃபில் தொழுகை நமக்கும் தருவானா. நினைச்சு பாருங்க, நஃபில் தொழுகை தொழுகை நின்றுட்டு இருக்கிறாரு. அம்மா வயசானவங்க வீட்டுல இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு வந்து சத்தம் கொடுத்தாங்க, ஜுரை 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 கூப்பிட்டாங்க. அவர் தான் என்ன கட்டிட்டு இருக்காரு? தக்பீர் கட்டிக்கிறார். நம்மளாம் பார்த்தோம்னா நம்ம பாய்மார்கள்லாம் பார்த்தா தெரியும், பள்ளியாசல்ல செல்போன் ஆஃப் பண்ணிட்டு வாங்க வாங்க வாங்கன்னு 10 தடவை சொன்னாலும் அதை ஆன் பண்ணிட்டு வந்துருவாரு. எடுத்து ஒருத்தர் சொல்றாரு, நான் தொழுதுகிட்டு இருக்கேன். என்ன சொல்றாரு? நான் தொழுதுகிட்டு இருக்கேன். இல்லைன்னா காயை விட்டு அப்படி இப்படி இப்படின்னு போட்டு அதை பக்கத்துல இருக்கிற தொழுவையும் பனாவாக்கிறோம். அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுப்பானாங்க. என்னப்பா இது 10 நிமிஷம் தொழுக போற, அல்லாஹ் தாண்டி தொழுகிற, அதுல என்ன இருக்கு? என்னென்னமோ வாசகங்கள்லாம் எழுதி போட்டோம், ஒன்னும் வேலைக்கு ஆகல. கொஞ்சம் காரணம் ஆயா. இங்க பாருங்க, யார் தொழுகிறா? நீங்க ஒரு இலக்குறைக்கு தொழுகிறாரா? இன்ஷா அல்லாஹ் நாங்களும் தொழுவோம். துறைக்கு தொழுதுகிட்டு இருக்கிறாரு. யார் கூப்பிடுறா? அம்மி முலாஜியா.
ஜுரைத் மனசுல ஓடிக்கிட்டு இருக்கு, மேரி நமாஸ் மேரி மா, மேரி நமாஸ் மேரி மா, என்னுடைய அம்மா என்னுடைய தொழுகை, என்னுடைய அம்மா என்னுடைய தொழுகை. क्या करूं? என்ன செய்ய? நம்மளா இருந்தா என்ன செஞ்சிருக்கோம்? தொழுகையே சொல்லி போய் நீ சொன்ன மாதிரி என்னமா தொழுது வருமா உட்கார மாட்டோம். அல்ல துறை தொழுகையை நிறைவு செய்யறதுக்குள்ள அவங்க அம்மா சொல்லிட்டாங்க, இட்டு கட்டப்பட்டு நீ உன்னுடைய காலம் கடைசி காலம் நிறைவு வரும். என்ன சொல்லிட்டாங்க? இட்டு கட்டப்பட்டு மௌத்தா வைப்பாங்க. அல்லாஹ் அக்பர். நினைச்சு பாருங்க, காலங்கள் கடந்து அல்லாஹ் அக்பர். அதே மாதிரி நிகழ்வு நடந்தது. ஒரு பெண்மணி தவறாக நடக்க முயற்சி செய்யறார், அவர் மறுக்கிறார். கடைசியில் ஒரு ஆட்டிடையிட்ட போய் தவறாக நடந்து கொண்டாங்க, குழந்தை உண்டாயிருச்சு, சபையெல்லாம் கூடிருச்சு. கிஸ்ஸா கைசாகுவா யாருனால ஆச்சு? எப்படி ஆயிடுச்சு? அந்த பெண்மணி இப்ப சொல்லுது ஜுரைஸா. அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஆமீது, அவ்வளவு மக்களுக்கு முன்னாடி இது ஏன் நடந்தது? அல்லாஹ். தாய்மார்கள் உங்க வாயிலிருந்து சொல்றீங்களே, உங்க தாய்மலகளை பாத்தீங்களா? கொஞ்சம் தான் கண்ணீரை தொடச்சு பாருங்களேன். தாய்மார்களை கொஞ்சம் போய் கவனிச்சு பாருங்க. அல்லாஹ் என்ன செய்வான்? இப்படியும் ரப்பு செய்வான், இப்படியும் ரப்பு செய்வான். அதனாலதான் சுருக்கமா சொன்னேன், உன்னுடைய சொர்க்கம் நரகம் உன்னுடைய தாயாக இருக்கும் என்பதான். அல்லாமா ஜமக்ஷரி ரஹிமஹுல்லாஹ், அல்லாமா ஜமக்ஷரி ரஹிமஹுல்லாஹ் எடுத்து படிச்சுப்பார். அவர் மிகப்பெரிய ஆலிம்கள், உயர்ந்த ஆலிம்கள் உள்ளவங்க. எல்லா உலமாக்களும் அல்லாமா ஜமக்ஷரியுடைய வரலாறு சொல்லாத படிக்காத ஆலிம்கள் கிடையாது, அவ்வளவு உயர்ந்தவர். கடைசி காலத்துல அவருடைய காலை ஷஹீதாக்கப்படுது. காலை என்ன செய்யப்படுது? கால் துண்டிக்கப்படுது. அந்த நேரத்தில் அவர் சொல்றார், ஏ மேரி மாக்கி துவா. கால் வெட்டப்படுது, காலை எடுக்கணும் சொன்னாங்க. அப்ப அவர் என்ன சொல்றாரு? இது என் தாயின் துவா. நான் சிறுபிராயத்தில் ஒரு முறை என்ன செய்தேன், சிட்டுக்குருவி பறந்து கொண்டிருந்தது, அதனுடைய காலில் நூல் கட்டி விளையாண்டது. என்ன கட்டி விளையாடுற? அது எப்பொழுது பறக்குமோ உடனே இழுத்துக் கொள்வேன். இப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஓ அப்படி கூட்ஸ்ல என்ன போயிடுதையா, அது போய் தன் கூட்டுல போய் உட்காந்துருச்சு. இருந்துகிட்டே இருக்கிறான்னு சொல்லி எங்க போய் உட்காந்துருச்சு? நாளைக்கு யாரும் செஞ்சு பத்துறாதீங்க, எல்லாம் பாதுகாக்கணும். அது போய் அங்க உட்கார்ந்துருச்சு. இவர் வேகமா பிடிச்சி என்ன செய்யறாரு? இழுத்தாருல்ல, அவருடைய காலு கொஞ்சம் கொஞ்சம் தோடா அலங்கு பண்ணி சொல்லுக்கிறியா அம்மானே ஸ்கூல் கேட்கலையா? அது அவங்க அம்மா என்ன செய்யறாங்க, பக்கத்துல இருந்து வீட்டு வேலை பார்த்துட்டு தான் பார்த்தாங்க. ஜுரை தேரா பாவம் ஐசா ஹோ ஜானா சாஹ்தா, உன் கால் இப்படி ஆயிர போகுது. ஆகணும் நீ சொல்லல, உன் கால் இப்படி ஆகட்டும்னு சொல்லல. யதார்த்தமா சொன்ன வார்த்தையே ரப்பு விடையில இல்ல, பூர்த்தி செஞ்சு வச்சாண்டு வரலாறு. தாய்மார்களே, உங்கள் நாவில் வரக்கூடிய துவாக்கள், நீங்கள் யதார்த்தமாக பேசும் வார்த்தைகளை என் ரப்பு நிறைவு செய்வான். அதனால் உன் தாய் தந்தை விஷயத்தில் நீ அஞ்சிக்கொள். ஒன்னும் தப்பு ஒண்ணும் செய்யல, விளையாண்ட பிள்ளை தானே, எல்லாம் முடிச்சு வச்சுட்டானே சொன்னதையே. அதனால அத்தா அம்மாவுடைய விஷயத்துல கொஞ்சம் ஒரு கடனம் சிந்திச்சு நடந்து பாருங்கள். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட ஒரு நல்ல நசீபை நமக்கு கொடுப்பான், ஹிதாயத்தை நசீபாக்குவானாக. அம்மா அத்தா சாதாரணமானவங்க கிடையாது. அல்லாஹ் அக்பர். இப்படி பல வரலாறுகள் நடந்திருக்கு. தாய் தந்தைகளுக்கு உண்டான கடமைகள் ஒரு சிலரை பார்த்து முடிவு செஞ்சிருவோம். இன்னும் ஹதீஸ் ஷரீஃப்ல பார்த்தோம் சொன்னா, ஸல்லல்லாஹு அலா முஹம்மத், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத். சத்தமே இல்லை, இவ்வளவு பெரிய மஜ்லிஸ். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத். அல்லாஹ் அக்பர். மாற்று மதத்துல பெற்றோர்கள் இருக்கிறாங்க, இவர் இஸ்லாத்தை தழுவிட்டார். அது மாதிரி சந்தர்ப்பம் அஸ்மா பின்த் அபூபக்கர், அவருடைய உம்மா இன்னும் இஸ்லாத்துக்கு வரல. இப்ப இந்த நேரத்துல அவங்க அம்மா பேசுறாங்க, இவர் முஸ்லிம், அவர் இஸ்லாத்துக்கு வரல. பெருமானார்ட்ட போய் கேட்கிறாங்க. உடனே போய் கேட்டாங்க, ரசூலல்லாஹ் நான் இஸ்லாத்துக்கு வந்துட்டேன், இப்ப எங்க அம்மா என்ன செய்யல, இன்னும் இஸ்லாத்துக்கு வரல, அவங்கள்ட்ட போய் நான் உறவு முறையை பேணலாமா என்பதான் சஹாபாக்கள் கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நீங்க தைரியமா போய் பேணிக் கொள்ளுங்க, அவசியம் செய்யுங்க. எதுல இருந்தா கூட அந்நிய மதத்தில் இருந்தாலும் சரி, உன் தாய் தந்தையை கண்ணியப்படுத்தி ஆகணும், கண்ணியப்படுத்தினான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு எனக்கு இங்க ஞாபகம் வருது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை ஆசர், சிலையை செய்யக்கூடியவங்க. வாப்பாட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பேசக்கூடிய முறையை பத்தி குர்ஆன் சொல்லுது. யாபத்தி கைசா போலன பை, குர்ஆன்ல சொல்றதை கூட நம்மளால சொல்ல மாட்டோமா? யாபத்தி, அந்த தாவை கொண்டு பேசுவாங்க. அல்லாஹ் அவரோட பாசம், அவங்க கண்ணியம் எல்லாம் கலந்துரும் அதுக்குள்ள.
யாபதி இது வேண்டாம், இப்படி செய்யாதீங்க மார்க்கத்தை எடுத்து சொல்றாங்க. ஏன் இதை பதிவு செய்யறாங்கன்னு சொன்னா, நீ உன் தாய் தந்தையிடம் எவ்வாறு எந்த வாசகம் எந்த வார்த்தையால் உபோதிப்பாயோ அதுவே உனக்கும் நடக்கும். இங்கே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆகர் இடத்தில் யாபதி கூட்டாரா. இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமா அறுக்க நிக்கிறார். அல்லாஹ் அக்பர். அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் போல பாய் யார் நிக்கிறா அறுக்க? வாப்பா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கத்தி வைக்க நிக்கிறாரு. இப்ப அவர்கிட்ட கேட்கிறார், என்னப்பா அல்லாஹ் அறுக்கணும்னு சொல்றான். யாபதி. இப்ப இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாரு? அவர் தந்தையாக இருக்கும் பொழுது எதை சொன்னாரோ அதே வார்த்தை அதே வாசகத்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. யாபதி இஃபல் மா துமர். அப்படியா, உடனே செஞ்சிருக்கேன் நான். வார்த்தையை கூட அல்லாஹ் மிஸ் பண்ண மாட்டான். அதனால தைரியமா இருங்க. நீ உன் தாய் தந்தை இடத்துல என்ன கண்ணியமான வார்த்தையை கொடுத்து பேசுகிறாயோ அதே கண்ணியமான வார்த்தை உனக்கு அல்லாஹ் மீண்டும் கொடுப்பான். நீங்க நம்மள கொடுக்கலையே, அதுவே கண்ணியம் இல்லாத வார்த்தையை நீ கொடுத்திருந்தா அதை மீண்டும் பெற்றுக்குவார், அதை மீண்டும் பெற்றுக்கொள்வார். ஆகையினால கவனமாக இருங்கள். அல்லாஹ் அவ்வளவு பதிவு செய்கிறான். தாய் தந்தைகள் விஷயத்தில் வார்த்தைகள் கூட அல்லாஹ் பதிவு செய்கிறான். தாய் தந்தைகள் ஹுக்கூக் என்ன? ஒரு மனித சஹாபி வந்து கேட்டாரு, பாப்பா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாரு, அம்மா நான் என்ன செய்யணும், யாருக்கு அதிகமாக நல்ல முறையில நடந்து கொள்ளணும்? எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஹதீஸ் தானே. அந்த சஹாபி வந்து கேட்டாரு, என்ன சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? உம்முக போலோ ஹதீஸ்ல உள்ள வாசகம் என்ன? உம்முக தாய்க்கு செய். எல்லாம் இன்னும் யாருக்கு செய்யணும்? யார ரசூலல்லாஹ் உம்முக. யார ரசூலல்லாஹ் இன்னும் யாருக்கு செய்யணும்? உம்முக. எல்லாம் மீண்டும் யாருக்கு செய்யணும்? அபுக. तीन मर्तबा माँ के नाम लिया सरकार आलम सल्लल्लाहु अलैहि वसल्लम सल्लल्लाहु अला முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 முறை தாயை சொன்னார்கள், 4வது முறை தந்தைக்கு அந்தஸ்து கொடுத்தார்கள். எடுத்துப்பார், கடமைப்பட்டிருக்கிறோம், அவ்வளவு தடவை கடமைப்பட்டிருக்கிறோம். பெருமானார் அவ்வளவு சொல்ல ஒரு தடவையிலே நம்ம முடிச்சிடறோமே. நான் நீ கொடுத்தல கொடுத்துட்டு போக வேண்டியதான், அது வேணுமா இது வேணுமா? என்னங்க இது? அல்லாஹ் அக்பர். தாயுடைய அந்தஸ்து உயரமானது, உயர்ந்தது. அதனுடைய கண்ணியத்தை பெரும் மதிப்பை விளங்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மம்பர்ர வாலிதை தூபாலஹு ஸாதல்லாஹு ஃபி உம்ரிஹி. யார் தாய் தந்தைகளுடைய கடமைகளை சரிவரை பூர்த்தி செய்றாங்க, அல்லாஹ் அவளுடைய ஆயுளை நீட்டி வைப்பான். இன்னொரு ஹதீஸை படிச்சு பார்த்தோம்னு சொன்னா, யார் தாய் தந்தையுடைய கடமைகளை சீராக செய்தார்களோ ஆயுளில் பரக்கத்து கிடைக்கும். அவர் நினைத்து பார்க்காத அளவுக்கு அவருக்கு பொருள் பாக்கியம்லாம் கிடைக்கும், உலகமே கிடைக்கும். அதுக்கு தானே இன்னைக்கு அலைகிறேன். தாய் தந்தையை பிடிச்சுக்கோ எல்லாம் கிடைச்சிடும். அவங்கள விட்டு இவன் பாட்டுக்கு அலைகிறது. உங்க छोड़े जिससे पकड़े उसमें मिलेगा अल्लाह बोलता. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பிடி, அவங்களுடைய பணிவிடை செய், உனக்கு அல்லாஹ் எல்லாம் கொடுத்துருவான். ஆனா அவங்கள விட்டுட்டு இவர் தேடுறாரு அலைகிறாரு தேடிக்கிட்டே இருந்து அல்லாஹ் விட்டுட்டான். யாரை தேடி கண்டுபிடிக்கணுமோ அவர் விட்டுட்டோமே இல்லையே. நினைச்சு பாருங்க, ஆயுள் அதிகரிக்கணும், அகலாக பெருமான பெற்றோர்களுடைய கடமை சீர்வரை செய், உனக்கு நிறையா உலகத்திலிருந்து ரிஸ்க் கிடைக்கணும், தாய் தந்தையுடைய பணிவிடை செய். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் வந்து கேட்டாங்க, யார சொல்லா என்னுடைய தாய் தந்தையுடைய உறவுகளை நான் சரியாக வச்சுக்கணும்னு நினைக்கிறேன், வஃபாத் ஆயிட்டாங்க, இப்ப என்ன செய்யறது? இப்போ ஒரு திருந்தணும் நினைக்கிறாரு, வஃபாத் ஆயிட்டாங்க, இப்ப என்ன செய்யணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு வழி சொன்னாங்க, என்ன செய்? அவங்களுக்காக துஆ செய். இப்ப இல்ல வாப்பா அம்மா இல்ல யார சொல்லா, இப்ப அவங்களுடைய ஹக்குகளை பூர்த்தி செய்யணும்னு நினைக்கிறோம். அப்படிதான் இப்பதான் நாங்க நினைச்சுட்டு உட்கார்ந்துருக்கீங்களா? இல்ல யாருக்கு அந்த நினைப்பு கூட வரலையா? வந்துச்சா இல்லையாங்க? தாய் தந்தையுடைய ஹக்குகளை பூர்த்தி செய்யணும்னு நினைக்கிறீங்களா? உடனடியா துஆ செய்யுங்க. ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. பலகாம். இரண்டாவது சொன்னாங்க, அவங்களுடைய வாக்குறுதி ஏதாவது இருந்தா நிறைவேற்றுங்க. உடனடியா ஏதாவது வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க, பொம்பளை படா அதை கொடுத்துருங்க. அம்மா தான் மூத்தா கொஞ்சம் எந்திரிச்சு வந்து கேட்க போகுது, டேய் அந்த பேரனுக்கு இது கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தடா, அந்த பேத்திக்கு இது செய்யணும்னு சொல்லியிருந்தேன்ப்பா, இப்ப இந்த மதரசாவுக்கு இந்த காசு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன், இந்த பள்ளிவாசலுக்கு இது கொடுக்கணும்னு நியத்து வச்சிருந்தேன்ப்பா, ஒரே ஒரு சிமிலி விளக்கு வாங்கி வைக்கணும். நிறைவேற்றுங்க. தாயுடைய கடமை. உறவுகளை பேணுங்க. உறவுகள் என்ன செய்யணும்? பேணி வாழணும். அல்லாஹ் அக்பர். அப்படி தாய் இல்லைன்னா தாயுடைய சகோதரியிடம் நல்ல முறையில் நடந்துக்கணும். தாய் இல்ல, தாயுடைய சகோதரியிடம் என்ன செய்யணும்? நல்ல முறையில் நடந்து கொள்ளணும். இப்படிப்பட்ட எல்லா விஷயத்திலையும் எல்லா பாக்கியங்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா கடமைகளும் சொன்னாங்க. ஆக அன்பு தாய்மார்களே, சகோதரர்களே,
பெற்றோர்கள் தான் உலகத்தில் மிகப்பெரிய நமக்கு காரணகர்த்தா. சொர்க்கம் நரகம் அவர்கள் தான். எல்லா ஹக்குகளையும் அல்லாஹ் ரசூல் அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. இனி வரும் காலமாவது அல்லாஹ்விடத்தில் வருந்தி தௌபா செய்து அவர்களை எங்க வீட்டு வாசல்ல இருக்கிறதுக்காக எங்க வீடுகள்ல கொண்டு போய், இப்ப எல்லாம் ஆசைப்படணும், ஆம்பளை பிள்ளையும் ஆசைப்படணும் அம்மா அப்பா என் வீட்டுல இருக்கட்டும், பொம்பளை பிள்ளையும் ஆசைப்படணும் அம்மா அத்தா என் வீட்டுல இருக்கணும். அந்த நிலையை அல்லாஹ் வெகு சீக்கிரம் அல்லாஹ் உருவாக்கி தருவானாக. வாய்ப்பளித்த நிர்வாகஸ்தர்களுக்கும் ஹஜரத் அவர்களுக்கும், இவ்வளவு நேரம் தாய்மார்களும் நானும் ஏதோ சொல்றேன்னு கேட்டீங்க. அல்லாஹ் உங்களுக்கும் அல்லாஹ் நல்ல விதமான கைர் பரக்காத்துகளை நசீபாக்குவானாக. ஜஸாக்குமுல்லாஹ் கைரன் ஜஸா. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.